ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். பழைய ராமேஸ்வரம் என்று போற்றப்படும் ராமலிங்க சுவாமி கோவில் பற்றி விளக்கும் எளிய கதை. திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அருக்கன்குளம் கிராமத்தில் பழைய ராமேஸ்வரம் என்று போற்றப்படும் ராமலிங்க சுவாமி கோவில் இருக்கிறது. இங்குள்ள பழைய கிராமத்தில் பழைய ராமேஸ்வரம் என்று போற்றப்படும் ராமலிங்க சுவாமி கோவில் இது. இந்த ஆலயத்தில் உள்ள சிவலிங்கம் ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று தல வரலாறு சொல்கிறது. தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த ஊரில் அருகம்புல் அதிகம் கொண்ட குளம் இருக்கிறது. இதனால் இந்த பகுதி அருக்கன்குளம் என்று அழைக்கப்படுகிறது. ராமபிரான் வனவாசத்தில் இருந்தபொழுது சீதையை ராவணன் கடத்தினான். சீதையை ராவணன் கடத்துவதை அருக்கன்குளம் பகுதியில் வைத்து பார்த்த ஜடாயு என்ற கழுகு அரசன் ராவணனை தடுத்து நிறுத்தினான். இதனால் ராவணனுக்கும் ஜடாயுவுக்கும் போர் ஏற்பட்டது. இதில் ஜடாயுவின் இறக்கையை ராவணன் வெட்டினான். இதில் காயமடைந்த ஜடாயு உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அந்த வழியாக வந்த ராமரும் லக்ஷ்மணரும் துடித்துக் கொண்டு இருந்த ஜடாயுவை பார்த்தனர். உடனே ராமர் ஜடாயுவை தனது தொடையில் தூக்கி வைத்து தடவி கொடுத்தார். அப்பொழுது ஜடாயு சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்தி செல்கிறான் என்ற தகவலை சொல்லியது. மேலும் தான் இறந்ததும் இறுதிச் சடங்கை ராமர் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்துவிட்டு இறந்தது. அதன்படி ஜடாயுவுக்கு தாமிரபரணி ஆற்றங்கரையில் இறுதி சடங்கு செய்தார் ராமபிரான். அப்பொழுது ஜடாயுவுக்கு தீர்த்தம் கொடுப்பதற்காக ஜடாயு தீர்த்தத்தை உருவாக்கி அதில் இருந்து தண்ணீர் எடுத்து கொடுத்தார். ஜடாயுவுக்கு ராமரே மகனாக இருந்து தர்ப்பணம் கொடுத்த இடம் தாமிரபரணி நதிக்கரையில் ஜடாயு துறையாக இன்றும் அழைக்கப்படுகிறது. ஜடாயுவுக்கு இறுதி சடங்கு செய்த ராமர் அவருக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தாமிரபரணி நதிக்கரையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அந்த லிங்கம்தான் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ராமலிங்க சுவாமி ஆகும். இந்த ஆலயத்தில் ராமலிங்க சுவாமி மூலவராக உள்ளார். ஜடாயு தீர்த்தம், ராம தீர்த்தம், சிவ தீர்த்தம் ஆகிய 3 தீர்த்தங்களும் ராமர் ஜடாயுவுக்கு இறுதி சடங்கு செய்த ஜடாயு படித்துறை அருகில் தாமிரபரணி ஆற்றில் கலப்பதால் இங்கு புனித நீராடுவது சிறப்பானது. இதனால் 8 எழுத்து பெருமாள் கோவில் கோசாலை ஜடாயு படித்துறையில் புனித நீராடிவிட்டு ராமலிங்க சுவாமியையும் பிண்ட ராமரையும் வழிபட்டால் நமது குடும்பத்தில் உள்ள 27 தலைமுறையினர் செய்த பாவங்களும் தோஷங்களும் நீங்கும். நன்றி. வையகம் வாழ்க, வையகம் வாழ்க, வளத்துடன் வாழ்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.